வணக்கம். நம்ம இந்த கோயில்களுக்கெல்லாம் போகிறபோது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நிறைய வேண்டுதல்களோடு போகிறோம். அது சரிதான், வேறு வழி இல்லை. அந்த காலத்தில் பராசக்தி படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார் கலைஞர். அதாவது, அரகர மகாதேவா என்று நீங்கள் போடுகிற சத்தம் ஆண்டவனுக்கு கேட்டு பிரயோஜனம் இல்லை, ஆளும் வர்க்கத்தாருக்கு கேட்க வேண்டும் அப்படிம்பார். இப்போ நம்ம ஆண்டவன்கிட்ட போய் வேண்டுதல்களை சொல்ல போகிறது ஒரு வகை. அடுத்தது என்ன, ஒரு வைப்ரேஷன் நமக்கு அங்கே கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் காட்டில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் தான் பழமை வாய்ந்த கோயில்கள் அதிகமாக இருக்குது. இந்த கோயில்களுடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத பலர் தெரிஞ்சுக்கிறாமல் போயிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ நீங்கள் திருமோகூர் கோயிலுக்கு போனீங்கன்னா, அது 2000 ஆண்டு பழைய ஊர், மோகூர் என்கின்ற சங்க இலக்கிய புலவர் வாழ்ந்த இடம். அது திருமோகூராக திவ்யஸ்தலங்களில் ஒன்றாக சொல்லப்படுது. அங்கே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த காளமேக பெருமாள் அங்கே இருக்கிறாரு. அவரை போய் பார்க்க போகிறோம்னா முதல்ல நமக்கு அந்த வரலாறு தெரியணும். அதே போல் நரசிங்க பெருமாள் கோயில் அங்கே போய் பார்க்குறோம் ஒத்தக்கடையில். அது குடைவரை கோயில், ஆச்சரியமான ஒன்று. மலையை குடைஞ்சி, யானை மலையை குடைஞ்சி உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போன உடனே சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு வேகமாக ஓடி வந்துட்டு செல்லில் பேசிட்டு போடுற காட்டிலும், கோயிலில் போய் பார்க்க போகிறப்ப உடன் யாராவது அந்த கோயில் வரலாறு தெரிஞ்சவங்க, வரலாறுனால் 2 விஷயம் தெரிஞ்சுங்க. புராண ரீதியாக வரலாறு ஒன்று, அது மித்திக்கல். இன்னொன்று சரித்திர ரீதியான வரலாறு ஒன்று. இந்த புராண ரீதியான வரலாறு இப்படி இருந்திருக்கலாம் என்று மட்டும் சொல்வது, அது நிரூபணம் செய்ய முடியாது. இந்த குளத்தில் தான் இந்திரன் குளித்து உடம்பு சரியுமாச்சு அப்படின்னா சரி, அது கேட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த குளத்தை உருவாக்குறது யார் அப்படிங்கிறது வரலாறு. இப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுடைய தலபுராணத்தை வாங்கி பாருங்கள், அதனுடைய காலம் நமக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் நான் தென்காசி இந்து நாடார்கள் சங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் பேசுவதற்காக போயிருந்தேன். என்னைக்கு போயிருந்தேன் அப்படின்னா, மாசி மகம் அன்றைக்கு போயிருந்தேன். மாசி மாதத்தில் முழு நிலவு நாளான அந்த மகம், அந்த மக நட்சத்திரத்தில் அந்த முழு நிலவு நாளில் நான் அந்த கோயிலுக்கு பேச போயிருந்தேன். 10 நாள் திருவிழா. அந்த அதில் ஒரு நாள் திருவிழா அவங்களுடைய மண்டபப்படி, அதுக்காக நான் போயிருந்தேன். தென்காசி கோயிலை கொட்டி நான் நிறைய படிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன், பல முறை போயிருக்கிறேன். இந்த முறை நான் போகிற போது என்ன பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னா, அங்கே அந்த கல்வெட்டை பற்றி நான் அடிக்கடி பேசுவேன். எந்த கோயில்லையும் இல்லாத ஒரு கல்வெட்டு அங்கே இருக்குது. இது எதுக்கு நான் சொல்கிறேன், அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய பல பேர், அந்த கோயிலுக்கு தினம் போகிற பல பேர் அந்த கல்வெட்டை பார்த்துருப்பாங்களா? சரி, இப்போ நீங்கள் கேட்பீங்க, சரிங்க அந்த கல்வெட்டை பார்க்குறேன், எங்களுக்கு படிக்க தெரியணும்ல அப்படின்னு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கல்வெட்டுக்கான செய்தியை தனியாகவும் எழுதி போட்டிருக்கிறாங்க உள்ள அம்மன் பிரகாரத்தில். அதாவது காசி விஸ்வநாதர் உலகம்மன், அந்த அம்மையினுடைய பேர். அதில் முருகப்பெருமானுடைய சன்னதியும் தனியாக இருக்குது. அந்த அம்மையாருடைய சன்னதிக்கு உள்ளே போகிற இடத்துல அந்த கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு என்ன? சரி, இந்த கோயிலை கட்டினது யார்? பிற்கால பாண்டியர்கள் தான் இதை கட்டுறாங்க. பாண்டியர்கள், முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், அதே மாதிரி சோழர் சேரர்லேயும் முற்கால பிற்காலம் உண்டு. இப்போ முற்கால பாண்டியர்கள்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே இருந்தவர்கள். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் போன்றவர்கள் முற்கால பாண்டியர்கள். இடைக்கால பாண்டியர்கள் அப்படின்னா கூன்பாண்டியன் போன்றவர்கள் இடைக்கால பாண்டியர்கள். பிற்கால பாண்டியர்கள் தான் மதுரை சிதஞ்சு, அதாவது வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் அவர்களுடைய வகை அவங்க. அப்புறம் இஸ்லாமிய படையெடுப்பு, தெலுங்கர்களுடைய வருகை எல்லாம் வந்துருச்சு. அதில் மதுரை பிடிபட்ட போது இங்கேருந்த பாண்டியர்கள் தெற்கு நோக்கி போகிறாங்க. அப்படி போனவரில் ஒருத்தர் தான் பராக்கிரம பாண்டியன். அந்த பராக்கிரம பாண்டியன் தான் அந்த கோயிலை கட்டுறார். அது மாதிரியான ஒரு ராஜகௌரவத்தை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. அந்த கல்வெட்டில் என்ன இருக்குது தெரியுமா? என்ன அற்புதமாக அந்த மன்னன் எழுதியிருக்கான். ஆராயினும், நல்ல வார்த்தையை பாருங்கள், யாராயினுங்கிறது ஆராயினும் தொடங்குது. இதில் ஆராயினும், இந்த கோவிலுக்கு பிற்காலத்தில், நான் கட்டிய அந்த கோயிலுக்குன்ற சொல்லலை, கோயிலுக்கு பிற்காலத்தில் ஏதேனும் ஊர் இடையூறு ஏற்படுமே ஆனால், இந்த கோவிலின் கீழே விழுகின்ற ஒரு செங்கல்லையாவது எடுத்து மீண்டும் அதே இடத்தில் யார் வைக்கிறார்களோ அவர்களுடைய திருவடிகளை என் தலை மீது தாங்குவேன் அப்படின்னு அந்த பாண்டிய மன்னன் எழுதுகிறான் அது கல்வெட்டில். யாருக்காவது இந்த யோசனை வருமா? கோயிலை கட்டிட்டு இந்த கல் எடுத்து வைக்கிறவனு நான் என்னுடைய தலையில் தாங்குறேன்னு சொன்னால் எப்படிப்பட்ட பெரிய விஷயம். ஆனால் அதே மாதிரி பின்னாடி அது உருவம் ஏற்பட்டதுங்க. 1454 அந்த முதல்ல இது நடத்தப்பட்டது, திருப்பணி நடத்தப்பட்டது. பிறகு அது அந்த கோயிலில் இடி விழுந்து ஒரு சிதைவு ஏற்பட்டது. வெகு நாட்களாக கட்டப்படாமல் இருந்தது.
அதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு பெரும் உதவியாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் தினத்தந்தியினுடைய நிறுவனர் ஆதித்தனாருடைய மகனாகிய சிவந்தி ஆதித்தனார் தான். அவர் அதை இப்போ 2 முறை அந்த கோயிலை சீர்படுத்தி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சார். இப்போ நமக்கு என்ன பெருமையாக இருக்குது, அந்த பாண்டிய மன்னன் சொன்ன அந்த செய்தியை செய்து காட்டியவர் சிவந்தி ஆதித்தனார் தான். அப்படிங்கிறப்ப ஒருவேளை அந்த மன்னன் சொன்னது இப்போ இப்படிப்பட்டவங்கள தானா அப்படின்னு நமக்கு தோணுது. நான் கூட சொன்னேன், சிவந்தி ஆதித்த பாண்டியனார் அப்படின்னு கூட அவருக்கு நமக்கு பட்டம் கொடுக்கலாம். ஏன்னா மீண்டும் அந்த கோயிலை உருவாக்கி கொடுத்துருக்காங்கல்ல. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு வர்றாங்கன்னா அத்தனை ஒரு பெருமையுடையதாக அந்த கோயில் இருக்கிறது. கோயில் தலவரலாறே கட்டெரும்புகள் ஊர்ந்து போய் ஒரு இடத்துல இதாச்சான். அதை மன்னன் கண்டுபிடிச்சி அங்கேருந்து அந்த சிவலிங்கத்தை எடுத்து வந்தான் அப்படின்னு அந்த வரலாறு சொல்லுது. வடக்கே ஒரு காசி இருப்பது போல் தெற்கே ஒரு காசி, அதுதான் தென்காசி. அதனால தான் அவருக்கு பேர் காசி விஸ்வநாதர். ஒரு முறை இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, இந்த கல்வெட்டையும் படித்து பாருங்கள். நல்ல செய்திகளும் நல்லவற்றையும் நாம் பாதுகாக்க வேண்டும், படித்து உணர வேண்டும்.